ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு எப்படி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம், இந்த இடம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது, சி சைடு போகலாமா பி சைடு போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டேங்கிறது ஆக்சுவலாக நமக்கு இன்னைய டேவோட ஹை லோ. இந்த பாயிண்ட்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப மார்க்கெட் நமக்கு என்ன மாதிரியான ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் இங்கேருந்து போயிட்டுருக்க ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கிறது ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் இருக்குது. இப்போ வரைக்கும் குளோபல் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். என்னோடய அனலிசிஸ் படி எனக்கு அடுத்து 19,250 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. அது ப்ரீவியஸ் மந்தோட லோ. சரிங்களா? அதுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ் ஆகிற பட்சத்தில் 19,325 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நம்ம அடுத்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையான 19,550 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்பிட்வீனில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா, அதில் ரெட் கலரில் மார்க் பண்ணி ஒரு டாடர் லைனில் கொடுத்துறேன். எதுக்காக இந்த இடத்த நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறோம்? 19,500 ரீஜன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த நான் கர்சர் வைக்கிறேன்ல, இந்த இடம்லாம் ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ 19,500 அதுக்கு அடுத்து 19,550 வரைக்கும் மேலே ஏறலாம். சரி, ஓகே, இதே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுன்னா, இன்றைய டேவோட லோ 19,060க்கு கீழே மார்க்கெட் கீழே இறங்குற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18,980 ரீஜன். சரிங்களா? இது கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா நமக்கு 18,925 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? இதை நம்ம எப்படி 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டிலில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை டீல் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஆல்ரெடி வரைஞ்சி இந்த லைன் இதெல்லாம் நம்ம டீல் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஃபார்ம் ஆகிட்டு வர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இதை நான் சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் இன்னைய டேவோட லோவை கட் பண்ணால் கூட 19,000 ரீஜனில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் உடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் அடுத்து 18,920 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? இதே ஹையில் போகுது அப்படின்னா இந்த லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக இங்கேருந்து மூவ் ஆனால் இன்னைய டேவோட ஹையை தாண்டுற பட்சத்தில், அதாவது 19,170 இந்த ரீஜனை தாண்டுறப்ப ப்ரீவியஸ் மந்தோட லோ, அதாவது 19,250 இந்த லெவலும் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே ஏறுறப்ப இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிறது 19,330 ரீஜன். சரிங்களா? இதுக்கு மேலே ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுற பட்சத்தில் 19,490லேருந்து 19,500 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம இதை 15 மினிட்ஸில் வச்சு இப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இன்னைய டேவோட ஹை, அதாவது 19,175க்கு மேலே ஏறுறப்ப ஃபஸ்ட் டார்கெட் 250. சரிங்களா? நாளைக்கு கேப் அப்பில் கூட இந்த 250 லெவலுக்கு மேலே போனால் கூட அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,330 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் 19,500 நோக்கி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம், கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணுன்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,060. இதுக்கு கீழே உடைக்கிற பட்சத்தில் எகெயின் ஸ்ட்ராங் சப்போர்ட் 19,000. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் 18,930 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிற பட்சத்தில் கீழே தொடர்ந்து இறங்குச்சுன்னா 18,840 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
இந்த மாதிரி தான் ஒரு மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அனலைஸ் பண்ணி அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.